கதிரி ஒன்று வாங்கி தர சொல்லுங்க பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் ஓ ப்ரெசென்ட். ஓ சொல்லணும் நல்ல உயரமானதா கிறிஸ்மஸ் உண்டு. கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட். ஓ நீங்க கிறிஸ்மஸ் நிக்கிற பர்சன். ஒர்க் டாப்புக்கு அப்ப அந்த சாப்பாடு இதுகள் இருக்கு தானே, சாப்பாடு ஆமாம். ஸ்டூல் அதோண்ட வாங்குனீங்கன்னா ம், உங்களுக்கு இருக்கும் அது. ம். குளிர் துவங்கி விட்டது. அப்படியா? இங்க பயங்கர வெயில் அடிக்குது. நீங்க வேற பயங்கர வெயில். அக்கா ஜோக்கெல்லாம் போடுறீங்க காலங்கத்தால. அதுதான் அருமையான ஒரு நேற்று பின்னிடம் அந்த ஜெயா நடேசன் அக்கா கொண்டு வந்த அந்த இது உண்மையா நல்ல பெரிய விஷயங்கள் இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷர்களும் இன்னும் உலகத்தில் பயனும் வாழ்கிறார்கள் பயிரும் என்பது. நிகழ்ச்சி மற்றக்களை காணோம், தூங்கிட்டாங்க அந்த நேரத்துல. நானும் நானும் வெளியில மறந்து தான். விட்டேன், தற்செயலாக போட்டபடியாத்தான் எனக்கும் அது கிடைச்சது. ஏன் அந்த உறவுகள் பக்கம் நீங்க இருக்கிறீங்க அதுக்குள்ள? என்ன அந்த தெரியுமா வாணி, அன்றைக்கு எனக்கு இந்த இல்ல இல்ல பக்கம் அந்த வரையில குரூப்புக்குள்ள உங்களோட பேர் இருக்கா? ஓ ஓ இருக்கு இருந்தா அதுக்குள்ள எல்லா மெசேஜும் அதுக்கெல்லாம் வரும். இப்ப நேற்றும் ஜான்சனர் போட்டு இருந்தார், ஓ ஒரு முறை போட்டு பாருங்க. நான் பார்த்தேன். எனக்கு தெரியுமா அவர் முதலே திங்கட்கிழமையே போட்டுட்டாருன்னு இல்ல இல்ல நினைக்கிறேன். அப்ப மறந்துட்டு பார்த்தேன். சொன்னீங்க அதான். இல்ல ஏன்னா அந்த நேரம் மறந்து அந்த விட்டேன் நேரம் நீங்க உண்மையாவே. மட்டும் இல்ல, அநேக மனவரும் அதுக்குள்ள பாக்குறது குறைவு. ஆனா எல்லா தகவலும் அதுக்குள்ளதான். இரண்டு அதுக்குள்ள எல்லாரும் இருக்கிறதோடியினால ஓ பார்த்து கொள்ளுங்களா. இருந்தாலும் நீங்கள் ஓடி வந்தவங்களுக்கு மிக்க நன்றி. மற்றவர்கள் தெரியல, சத்தம் இல்லை. பார்த்தபடியா தான் நேற்று எல்லாரும் வந்து நம்ம பயணம் பாருங்களுக்கு வித்துறாரன்னு சொல்லியும் வர இல்லை கவலையா. சொல்ல முடியாது, அவங்க ஒவ்வொரு பிசி. இப்ப யூடியூப்ல அந்த பாக்கட்டும். மத்தியான நேரம் கொஞ்சம் தெரியாதா, வேலைகளும் தானே. பின்ன அப்ப 4 மணி எனக்கு போட்டுட்டு வேலையில பின்னேரம் செய்யறதா நீ போட்டுட்டு வேலையில நாங்களும் செய்யற மினக்கட்டுறோம்ன்றது பார்க்கத்தானே வேணும். மற்றாக்களை எங்களையும் அவர் மினக்கட்டு உற்சாகப்படுத்தினாங்க. அங்க வந்தது இல்லையா? உண்மையா அவரும் மினக்கட்டு அந்த டைம்ல எடுத்து அந்த வந்தவர் இரவு தான். நேரம் எல்லாம் அங்கேயும் ம். அது தெரியல. இதுல வாராக்கள் அந்தந்த விஷயங்கள் வரையணும் போயிடும், அவ்வளவுதான் இதுல நடக்குது. ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, சிலர் அப்படியே இருந்து எல்லாத்தையும் தட்டு கொடுக்கறது, சிலர் பாக்குறது இல்ல. உறவுகள் பக்கம் இவ்வளவெல்லாம் அதுக்குள்ள மெசேஜ்கள் போடுறது பாக்குறது இல்ல. இல்லை அந்த சில பணிகளை கேட்டா வாணி அந்த பிற்காலத்துல எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டதுகள் அனுபவிச்சதெல்லாம் நாங்கள் அறிய வேணும் என்ன. நாங்கள் இங்கே புலம்பெயர் நாட்டில் இருக்கிறோம், வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோம், அங்கே இருக்கிற மக்கள் என்னைக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து திரும்ப எல்லாத்தையும் இழந்து பள்ளிக்கூடத்தை இழந்து ஒரு திரும்பி அதை கட்டித்தனம் தான் அதெல்லாம் திரும்ப மீளவா இதாண்டு செய்து சொல்றாங்க. சரியா, நன்றி. இவ்வளோ வினேஸ்வரர்கள் அனைவருக்கும் இந்த அனுப்புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு வருவது நன்றி தன பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடி அந்த நாள் நேரலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. 29/10/2025 முதலில் மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து பயிற்சி, யோகா பயிற்சி. யோகா தர்ஜினி நாளை இணைந்து கொள்வார் யோகா முழு நேர ஆசனங்களுடன். இன்று ஒரு சில ஆசனங்களும் பயிற்சிகளுடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். அதனைத் தொடர்ந்து பொருச்சொல் இடம்பெறுகின்றது. இலக்கிய நேரப்படியாக இருக்கின்றது. நிறைய நிகழ்வுகள் அப்படி சில நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டால் அது நாளை இடம்பெற்றுக் கொள்ளும் என்று கூறியபடி. ஏனென்றால் 10 மணிக்கு ஆர்வ களஞ்சியம் தொகுப்பொழுது நடசன் அவர்கள் இருக்கின்றார்கள். 11 மணிக்கு மரபு கவி கற்பு. இப்படியாக இன்றைய நேரலை நிகழ்வுகள் இணைந்திருக்க இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள்ளே எல்லாம். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் மணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் நான்கு மாதம் அக்டோபரில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். ஆனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் எங்களை இணை செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமோன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நச்சிந்தனையாக லூக்கா 18:14 இறைவசனம். இயேசு பரிசேயரல்ல, பதி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு சேர்ந்தார். ஏனெனில் நம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஏனெனில் தன்னை தானே தாழ்த்துபவர் உயர்த்தப்படுவார்,
தன்னைத்தானே உயர்த்துபவர் தாழ்த்தப்படுவார் என்று இன்றைய இறைவசனத்தில் கூறுகின்றது. நமது அன்றாட வாழ்க்கையில் கூறி சில பேர் தங்களை பற்றித்தான் புகழ்ந்துரைத்துக் கொண்டிருப்பார்கள். எப்பவுமே தாங்கள் செய்வதுதான் பெரிது, தாங்கள் செய்பவதுதான் சரி, தாங்கள் செய்பவை மட்டும் நேர்மையானது என்றெல்லாம் போல்வார்கள். சில பேர் இருக்கின்றார்கள், என்னதான் செய்தாலும் பொது தொண்டாக இருந்தாலும் சரி, குடும்பங்களுக்கிடையேயான ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, அதை சொல்லி காட்டுவதில்லை. கடவுளுக்காக தொண்டு செய்யும் போது நாம் பகிரங்கப்படுத்தக்கூடாது. அதுதான் விவிலியத்தில் கூறப்படுகின்றது. நீ நோன்பு இருந்தால் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாதே, மற்றவர்களுக்கு அதை எடுத்து கூறாதே, மற்றவர்களுக்காக நீ நோன்பு இருக்காது. நீ நோன்பு இருப்பது கூடி ஒருவருக்கும் தெரியக்கூடாது. கதவை பூட்டிக்கொண்டு அந்த அறைக்குள் இருந்து நீ செபம் செய் என்றுதான் கூறுகின்றது. அதே போல்தான் நாங்கள் மற்றவர்களுக்காக மன்றாடும் போது கூடி நான் உனக்காக மன்றாடினேன், நான் இவருக்காக மன்றாடினேன், நான் இவருக்கு அதை செய்தேன், நான் இவருக்கு இதை செய்தேன் என்று சொல்லக்கூடாது. கடவுள் நாம் மறைந்திருந்து செய்பவை எல்லாவற்றையும் கடவுள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அருமையான ஒரு நிகழ்வு ஒன்றை நான் பார்த்தேன். இன்று உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் கூறுகின்றது. திடீரென எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. ஒரு அன்னையானவள் தான் குழந்தை பெற்ற பின் தனக்கு நிறைய பால் வருகின்றது, நிறைய பால் வருகின்றது, நான் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்ட போது வைத்தியர் சொன்னால், நீ மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்ற. அந்த அன்னை சிறு வயது அன்னை, மிக 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 சிறு வயதான ஒரு அன்னை. அந்த அன்னையானவள் என்ன செய்கிறாள், அந்த பாலை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் தாய்ப்பால் குடிக்க ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தன் நேரத்தை பார்க்காமல் தனக்கு கிடைத்த குழந்தையை கூடி அவள் பொருட்படுத்தாமல் சென்று அந்த பாலை மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றாள். ரீசனாக இந்த நேரங்களில் இந்த வருடம் நடந்த ஒரு விஷயம். அப்படி அவள் தன்னுடைய தாய்ப்பாலை 300 குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்திருக்கின்றாள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். நான் ஐயோ என்னால் ஏதாவது என்னுடைய சிறு பிள்ளையை நான் பார்க்க வேணும், நான் இந்த பாலை மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று கூடி அந்த பெண் நினைக்கவில்லை. தன்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்து இன்று 300 பிள்ளைகளுக்கு பால் கொடுத்த தாயாக இருக்கின்றாள். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்னதான் நாங்கள் செய்தாலும் மற்றவர்களுக்காக பேருக்காக புகழுக்காக செய்யக்கூடாது. நாம் செய்வதெல்லாம் மறைந்திருந்து இறைவன் பார்க்கின்றார். ஆகவே இந்த நாளில் இன்று நாம் அன்னை மரியாவுடைய மாதத்தின் இறுதி நாளைக்கு வந்திருக்கின்றோம். அன்னை மரியாவும் எத்தனையோ விதமான நல்ல சேவைகளை செய்திருக்கின்றார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை ரசமாக்க ஊன்றுகோலாக இருந்தது கூடிய அன்னை மரியாதான். அன்னை மரியா இந்த ரசம் முடிந்து விட்டது, எனக்கு என்ன, அவர்கள் திருமண வீட்டுக்காரர்கள் பார்த்து கொள்வார் என்று கூடி இருக்கவில்லை. தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றார், பரிந்து பேசும் அன்னையாக இருக்கின்றார். அதே போலதான் அன்னை மரியா எத்தனையோ ஏழை சிறுவர்களுக்கு தான் காட்சி கொடுத்திருக்கின்றார். பணக்காரருக்கோ பொருள் படைத்தவர்களுக்கோ காட்சி கொடுக்கவில்லை. அன்னை மரியா ஏழையோடு ஏழையாக வாழ்கின்றார், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றார், எங்களுக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றார். இந்த நல்ல நாளில் நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, நம்மை பெருமைப்படுத்தாது, நம்மை உயர்த்தாது, தாழ்த்தி ஒருவர் தாழ்த்தப்படுகிறாரோ அவர் உயர்த்தப்படுவார் என்ற இறை வசனத்திற்கு ஏற்ப நாங்களும் தாழ்ந்து பணிந்து எங்களால் உயர்ந்த ஒரு சில சேவைகளை, ஒரு சில உதவிகளை, ஒரு சில நட்ப பணிகளை நாம் செய்ய முன்வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, இதுவரையும் நாங்கள் செய்யும் பணி தொடரவும் இறைவன் எங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டு, இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள்.
அடுத்து டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்கின்றது திருப்பாடல் 13. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமே. இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மற்றும் இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நான் நலமே உள்ளேன், மிக்க நன்றி. நீங்களும் நான் நல்லதானே? நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1931 பொதுக்காலம் 30ஆம் வாரம் இன்று புதன் தினமுமாகும். அன்பான உறவுகளே, இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். அதே நேரத்தில் இன்றைய நாளிலே இன்று திருகவை புனித நர்சிகஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை படைத்தவரை நாம் பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம், வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். வாழ்த்தொலியாக நம் அல்லேலூயா அல்லேலூயா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 30 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் போதித்துக் கொண்டே அவர் எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். ஒருவன் அவரை பார்த்து, ஆண்டவரே, மீட்பு பெறுபவர் நீ சிலர்தானோ என்று கேட்க அவர் மக்களுக்கு கூறியதாவது, ஒடுக்கமான வாயில் வழியே நுழைய பாடுபடுங்கள், ஏனெனில் பலர் நுழைய முயன்றும் முடியாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். வீட்டு தலைவன் எழுந்து கதவை தாளிட நீங்கள் வெளியே நின்று கதவை தட்டிக்கொண்டே, ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்பீர்கள். அதற்கு அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ யானறியோன் என்று கூறுவார். பின்பு நீங்கள் உம்முடன் உண்டோம் குடித்தோம் நீருமங்கள் தெருக்களில் போதித்தீரே என்று சொல்லுவீர்கள். ஆனால் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ யானறியேன், அநீதி புரியும் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பும் இன்னும் எல்லா இறை வாக்கினர்களும் கடவுளின் அரசில் இருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்படுவதையும் காணும் போது புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து கடவுளின் அரசில் பந்தி அமர்வார்கள். இதோ கடைசியானோர் சிலர் முதலாவர், முதலானோர் சிலர் கடைசியாவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, நீங்கள் எவ்விடத்தாரோ யானறியேன் என்று கூறுவார். இயேசு தன்னுடைய 12 வயதிலே எருசலேம் தேவாலயத்தில் தனது போதனையை தொடங்கியவர். தொடர்ச்சியாக 33 வயது வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக போதித்துக் கொண்டே இருந்தார். நோய்களை குணமாக்கினார். பணியாளரை வரவழைத்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கினது மட்டுமன்றதில்லை, பிணிகளை அகற்றி நோய் நொடிகளை குணமாக்கி சாத்தான் பசாசுகளை தீய ஆவிகளை விரட்டி மக்களுக்கு விடுதலை அளித்து வந்தார்.
இவற்றைத்தான் தேடினார்களே தவிர இயேசுவின் வார்த்தைகளை தேடவில்லை. அதைத்தான் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். நீங்கள் யார் என்று யான் அறியேன் என்று கூறுகின்றார். யூதர்கள் நாங்கள் தான் மீட்படைவோம் என்ற எண்ணத்தோடு இயேசுவிடம் சிலர் மட்டும்தானே மீட்படைவார்கள் என்று இயேசுவை ஒருவர் வினவுகின்றார். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த எண்ணம் வரலாம், நாம் மட்டும் மீட்படைவோம், ஏனெனில் தினந்தோறும் அல்லது அவ்வப்பொழுதாவது அவருடைய உடலை உண்டும் இரத்தத்தை நாம் பருகியும் வருகின்றோம் அல்லவா? நம்மில் பலர் உரிமைகளை பற்றி மட்டும் பேசுவோம், ஆனால் நமது கடமையை முற்றிலும் மறந்து விடுவோம். இயேசு இதையே அறிவுறுத்துகின்றார். தங்கை அனா அவர்கள் கூறியது போல தன்னுடைய பிள்ளையை மறந்து, தனது நேரத்தை மறந்து 300 பேருக்கு மேல் பால் கொடுத்த அந்த தாய், அவள் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்கின்றாள், ஆவியினாலே வழிநடத்தப்பட்டிருக்கின்றாள், பரலோக தந்தையுடைய திருவுளத்தை அவள் நிறைவேற்றினாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மீட்படைய தனிப்பட்ட வகையில் முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் இயேசு இடுக்கண் வழி என்று கூறுகிறார். இவ்வழி எல்லோருக்கும் பொது, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமல்ல. யாரெல்லாம் இயேசு கூறிய வழியில் நடக்கின்றார்களோ அவர்கள் மீட்படைவார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வோர் அல்ல, மாறாக இறைவனின் திட்டப்படி நடப்பவர்கள் தான் இறைவனுக்கு உகந்த மக்களாக என்கின்றார் புனித பவுல் அடிகளார். நமக்குள்ள கடமையை பற்றி பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, தலைவர்களுக்கும் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக விளக்கின்றார் புனித பவுல் அடிகளார். இயேசுவோடு நாம் உறவாடுவது, அவருடைய உடலையும் இரத்தத்தையும் புசிப்பது நம்முடைய உரிமையே. ஆனால் அவை நம் கடமையை செய்ய அழைக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று இன்றைய நற்சிந்தனை நமக்கு கூற வருகின்றது. யூதர்களை தங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று பெருமையுடன் எண்ணியது மட்டுமல்ல, ஆண்டவரின் இறுதி நாள் தங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாகவும் புறவினத்தாருக்கு தண்டனையின் நாளாகவும் இருக்கும் என்று பெருமிதம் கொண்டனர். மீட்பு பொறுவோர் சிலர் மட்டும்தானா? இயேசு கேட்கின்றார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனத்திலே. ஆகவே இயேசுவிடம் எழுப்பப்படும் வினாவை இதன் பின்னணியில் சிந்திக்க வேண்டும். இயேசு கொண்டு வந்த இறையாட்சி வாழும் முறை சார்ந்தது. இறையாட்சிக்குள் நுழைபவர்கள் வேதனையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியுள்ளதால் இறையாட்சிக்குள் நுழைவது இடுக்கமான வாயில் வழியில் நுழைவதை போன்றது. கிறிஸ்துவை பற்றி அறிந்திருப்பது அல்லது திரும்பதிருப்பது மட்டுமல்ல, இறையாட்சியில் நுழைவதற்கான கடவுச்சீட்டாக இருக்க இயலாது. காரணம், நீ நற்செய்தியாளனாக, நற்செய்தி அறிவிப்பனாக மாற வேண்டும். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி ஆசிரியர் மாண்பு பெற்றும் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி 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 வணக்கம் டெல்லரி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தோப்பாளினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றியும் என்று ஜானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 30ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. கிறிஸ்த நற்சிந்தனை தாக்கம் 9041. கிறிஸ்த நற்சிந்தனை. மீட்பு பெறுவதற்கு இயேசு கூறும் அறிவுரை. இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். நவீன உலகில் வாழும் நாம் எதையுமே உடனே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதையும் சுலபமாக எளிய வழியில் கஷ்டப்படாமல் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். புகழையும் பதவியையும் தேடி குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரராக விரும்புகின்றோம். நாம் என்றும் அதிகாரத்தில் வாழ எளியவர்களை உதாசீனப்படுத்தி கடைசி நிலைக்கு தள்ளுகின்றோம். ஆனால் இயேசுவோ தனது அதிகாரத்தை கொண்டு பேய்களை ஊட்டினார், நோய்களை குணமாக்கினார், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களை உயர்த்தினார். அவர் வாழ்ந்து வாழும் வழியும் இடுக்கமான வாயில்தான். நாம் எந்த வாயில் வழியாக செல்கின்றோம்? நாங்கள் இடுக்கமான வழியில் போகிறோமா அல்லது அகன்ற வாதையில் போகின்றோமா என்று சிந்தித்து செயல்படுவோம். இயேசு வழியில் நாங்கள் இடுக்கமான வழியை கஷ்டங்களை அனுபவித்துத்தான் போனால் எங்களுக்கு அது இறைவனிலே பலன் கிடைக்கும். அருள் நிறைந்தவளே மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே மரியே வாழ்க, மரியே வாழ்க.
அன்னையே வாழ்க, அடைக்கலம் தருக, ஆறுதல் தருக. நிரந்தரமில்லாத வாழ்வது அறிந்தோம், நிந்துணை ஒன்றே தேடியே வந்தோம். மரணம் தளவிடும் வேளையே வரினும், சரணம் தாயே உம்மிடம் சரணம். மரியே வருவாய், அடைக்கலம் தருவாய், அன்னையே வருவாய், ஆறுதல் தருவாய். அருள் நிறைந்தவளே மரியே வாழ்க, ஆண்டவருடனே மரியே வாழ்க. மரியே வாழ்க, அன்னையே வாழ்க, அடைக்கலம் தருக, ஆறுதல் தருக. நன்றி, வணக்கம். தோமல கல்விராஜன் அவர்கள். நன்றி வணக்கம் ஜானடேசன் அவர்களே. அடுத்து மேவி ஸ்பிரிட் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. எப்படி வணக்கம். வணக்கம். பாம்பு உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவராக இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் ஆதிக்கம் மற்றும் புகழுடன் செல்வம் செறிந்த நிலையில் வாழ அதிக ஆசையுடையவனாக இருக்கின்றான். அவனது வாழ்வும் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த ஆசையை அடிப்படையாக கொண்டே அமைந்துள்ளது. இவை அனைத்தும் மனித வாழ்வுக்கு தன்னிறைவையும் நிலையான நிகரற்ற இன்பத்தையும் அளிப்பதாக கருதப்படுகின்றது. இது நாம் வாழும் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிந்தனையாகவும் மாறிவிட்டது. இதை அடைய முயற்சிக்கும் போது வாழ்வின் பல வேளைகளில் உண்மைகள் ஊழ்மையாகி, அநீதிகள் நீதியாகி, சீரான உறவுகள் குலைந்து போகின்றன. ஏனெனில் மனிதன் தன்னலத்துடன் தன்னிறைவு அடைய முயல்கின்றான். இயேசு இறையரசு என்னும் சமத்துவ சமூகத்தை கட்டி எழுப்புவதை நமது வாழ்வின் அடிப்படை ஆசையாக கொள்ள அழைக்கின்றார். இந்த நேரிய ஆசை நமக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துகின்றது. இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயலுங்கள். வாழ்விற்கு செல்லும் வழி அவ்வளவு எளிதானது அல்ல, அது மிகவும் கடினமானது. அர்ப்பணம் இல்லாமல் நம்மால் ஒருபோதும் மீட்பு விடுதலை அடைய முடியாது. இன்றைய உலகில் கடினமான வழியில் வருந்தி பயணம் செய்வதற்கு எவரும் விரும்புவதில்லை. எது எளிதான மேடு பள்ளம் இல்லாத இலகுவான வழி என்று தேடி திரிகின்றார்கள். கடினமாக உழைத்து படிக்கலாம், தவறான வழியில் எளிதாகவும் மதிப்பெண் வாங்கலாம். இந்த இரண்டாவது வழியையே உலக மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். உண்மை வழியில் வாழ்பவர்களை உலகம் மதிப்பதில்லை. பிழைக்க தெரியாதவன் என்று கேலியாக பேசி அவமானப்படுத்துகின்றது. அவர்களுக்கு வாழ்வில் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அவர்கள் பெறக்கூடிய பரிசும் வெகுமதிகளும் ஏராளம். இன்று வாழும் மக்கள் சவால்களை சந்திப்பதற்கோ தோல்விகளை வெற்றிப்படிகளாக மாற்றுவதற்கோ தயாராக இல்லை. எவ்வளவு குறுகிய வழியில் வெற்றி பெற முடியுமோ கஷ்டமில்லாமல் நினைத்ததை பெறுவதற்கு தங்கள் வாழ்வின் நேரத்தை செலவழிக்கும் மக்கள் கடவுள் தரும் மீட்பை காண முடியாமல் போய்விடுகின்றது. யார்தான் மீட்பு பெற முடியும்? ஆன்மீக சிந்தனையோடு வாழ்வோர் தங்கள் இலக்காக கொண்டிருப்பது மீட்பு. எல்லா மதங்களும் கோட்பாடுகளும் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. மீட்பு பெறுவது எளிதானதல்ல. நிலையான மீட்பு வாழ்வை பெற நாம் கடினமாக உழைக்க வேண்டும். பல தடைகளை தாண்டி பெரும் சவால்களை எதிர்கொண்டு அதையே நமது லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். அடுத்தவர் உழைப்பில் நாம் மீட்பை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது தோல்வியிலேயே முடிந்துவிடும். எனவே இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம். நம் செயல்கள் மூலம் இயேசுவுக்கு எம்மை அடையாளம் காட்டுவோம். அப்போது இயேசு எம்மையும் மீட்டு தம் வாழ்வில் எமக்கும் பங்களிப்பார் என்று கூறிக்கொண்டு சிறிய பாடல் ஒன்று தருகிறேன். மரியே மீனது கதியே மது துணையே மலரடி பதமே. மரியே நீனது கதியே மது துணையே மலரடி பதமே. நிறைபோ சரணம் தோளுதேற்றிடவே
தூய தீர்த்தமையாள் மாறியே புவியோர் பாவம் நீக்கேமையே பரமன் பதம் சேட்டருளே மரியே நினது கதியே மது துணையே மலரடி பதமே மரியே நினது கதியே மது துணையே மலரடி பதமே என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டுதலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் எல்லா மக்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து எல்லோரும் நலமாக அவருடைய பாதுகாப்பில் மகிழ்வாக வாழ்வோம் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு பாமுகத்தையும் நினைத்துக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி கௌதமல கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். வாணிமுகனை வரவேற்று நன்றி, வணக்கம். நீல்ஸ்பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி அவன் அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே? அதை இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு அப்படி நமது அன்பு சகோதரர் பாமத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ் கிருஷ்ணன் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக வாழ்த்திக்கொண்டு தண்டிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சௌகரி 641 அப்படி சொல்லிக்கொண்டு வளமை போல பழைய ஏற்பாட்டில பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டில ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் நேற்று வாக்கியம் 10 மட்டும், அதாவது ஈசாக்கு நம்ம யாக்கோப்பு அந்த மாமன் இடத்தை தேடி போறார். தேடி போய் அங்க உள்ள மக்களை கண்டுட்டு கேட்கிற இடத்துல ஆக்களை சந்திக்கிறார். ஆக்களை அங்க இருக்கிறார். இந்த மாமன் பேரை சொல்லி கேட்கிறார். லாபான் அவர் பேர், மாமன்காரனுக்கு தாய் இந்த சாமியை அப்ப சொல்லி அவர் தெரியவன் சொல்லி அந்த வீட்டை காட்டினா அவன் சொல்லினா இந்த லாபான் இந்த மகள் இந்த ஆட்டை ஓட்டி கொண்டு வர மந்த மேய்க்கிறாரு, அவதான் மகள்னு சொல்லி இந்த மகளை காட்டப்படுது ராகியில. அப்ப அவர் சந்தோஷப்பட்டுட்டு அவர்கிட்ட போய் அவருக்கு உதவி செய்யறாரு, தண்ணி வாக்குறாரு. அந்த ஆடுகளுக்கு யாக்கோப்பு தண்ணி வாக்குறார். அதோட சந்தோஷப்படுறார். அதோட முடிஞ்சது. இன்றைக்கு ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10 - 18 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். நேற்று வரை. பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர் தன் காரியங்களை எல்லாம் விபரமாய் லாபானுக்கு சொன்னார். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சவுமானவன் என்றார். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினார். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமனாயிருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றார். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள்.
மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுமானவளாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்து. என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை போலியும், என் பாதை புதிதானது. என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை போலியும், என் பாதை புதிதாகட்டும். மனமும்மோடு தினம் வாழட்டும், மனமும்மோடு தினம் வாழட்டும். நான் செய்த பாவம் என் கண்ணிலீரம் யார் மாற்றக்கூடும், உம்மாலேயாகும். நான் செய்த பாவம் என் கண்ணிலீரம் யார் மாற்றக்கூடும், உம்மாலேயாகும். உம்மையே துதித்து உம்மையாய் உழைத்து நானும் அன்பை பெற வேண்டுமையா. உம்மையே துதித்து உண்மையாய் உழைத்து நான் உங்க அன்பை பெற வேண்டுமையா. நீர்மெய்யான தெய்வம், என்னை மீட்கும் தெய்வம், நீர்மெய்யான தெய்வம், எமை மீட்கும் தெய்வம். உம்மோடு வாழும் வரம் தானே வேண்டும், உம்மோடு வாழும் வரம் தானே வேண்டும். என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை போலியும், என் பாதை புதிதாகட்டும். மனம் உம்மோடு தினம் வாழட்டும், மனம் உம்மோடு தினம் வாழட்டும். அன்பான தகப்பனுக்கு முன்னாடி சொல்லிக்கொண்டு, தகப்பனே ஐயா, உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுவினுடைய பாதுகாப்பில் கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்குள்ள ஒரு சிறு விபத்துக்கள், புறன் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ, ஆபத்துக்குள்ளோ, கொள்ளை நோய்களோ அழகாவடன் ராஜா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடி உரங்களால் மூடி பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் சிவம் பாதத்தை வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா வழித்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜாவுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா, எல்லா குடும்பங்களும் தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் எல்லோருடைய தேவைகளை சந்திங்க ராஜா, சந்திச்சு ஆசீர்வதிங்க. நோய்களை தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா. இவனை வந்து காத்திருக்கவர்களை திரும்ப நினைத்து வச்சு ஆசீர்வதிங்க ராஜா. குழந்தைகள் உங்களை காத்திருக்கவர்களுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளையிடுங்க ஈசப்பா. சோத்திரம் ராஜா. தொடர்ந்து கூடவே ஆசீர்வதிங்க, வழி எடுத்துங்க. மற்றும் தகப்பனே, பாமுகத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுசினமரோட கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ரெண்டு மணி எடுத்துக்கொண்டு சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாவி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன்வேல் பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப இன்று நன்றி. சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், தியானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன்வேலு பிள்ளைவர் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். மிக்க நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம் தோப்படு தாமரை கல்விராஜன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.